கர்மாவை ஏதோ தண்டனைன்னோ வெகுமதினோ நினச்சிக்காதீங்க. அது அப்படி இல்லை. கர்மானா என்ன? செயல். யாரோட செயல்? என்னோட செயல். இது உங்க எண்ணத்தினால, உங்க உணர்ச்சியால, உங்க செயலால வந்தது. இப்படித்தானே செயல் செய்றீங்க இல்லையா? இது எப்படின்னா, உங்க மனசால, உணர்ச்சியால, உடலால எதையெல்லாம் தொடுறீங்களோ அதுல கொஞ்சம் உங்க மேல பதிஞ்சிடும். அந்த செயலோட சுவடு உங்க கூடவே தங்கிடுது. நேத்து என்ன நினைச்சீங்களோ அது உங்களுக்குள்ள பதிஞ்சிருக்கா இல்லையா? அது இன்னைக்கு உங்க எண்ணத்தையும் செயலையும் பாதிக்குதா இல்லையா? நேத்து நீங்க என்னெல்லாம் உணர்ந்தீங்களோ அது உங்களுக்குள்ள இருக்குதானே? ஞாபக பதிவுகள் பலவிதமான நிலைகள்ல இருக்கு. அது உங்க உடல்ல இருக்கு, உங்க கெமிஸ்ட்ரியில இருக்கு, உங்க சக்தியில இருக்கு. உங்க ஞாபக பதிவுக்கு நிறைய பேக்கப் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இந்த பதிவுகள் தானாகவே வெளிப்படுது. ஆனா இந்த க்ஷணம் நீங்க விழிப்புணர்வோட இருந்தா இந்த பதிவுகளை உங்க விருப்பப்படி எப்படி வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்து நீங்க செஞ்ச எல்லா முட்டாள்தனமான விஷயங்களையும் நினைச்சு சிரிக்கலாம். உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஏன் இந்த முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சேன்னு நினைச்சு அழலாம். இல்லைன்னா வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஓகே, நேற்று இந்த முட்டாள்தனமான விஷயங்களை செஞ்சுருக்கேன், இன்னைக்கு புத்திசாலித்தனமான எந்த விஷயத்தை செய்ய முடியும்னு அதில் இருந்து கற்றுக்கலாம். அதே கர்மா தான், நேத்தோட கர்மா அதே தான். ஆனால் இந்த க்ஷணத்தோட கர்மா வித்தியாசமாக இருக்கலாம். இந்த க்ஷணம் எவ்வளோ விழிப்புணர்வோடு செயல்படுறீங்கன்றதை பொறுத்து. அப்படித்தானே இந்த க்ஷணத்தோட கர்மா இனிமையானதாகவும் இருக்கலாம், கசப்பானதாகவும் இருக்கலாம்.